எல்லோருக்கும் வணக்கங்க. இப்போ ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாங்க. ப்ளவுஸ் வெட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கை பாகத்தை வெட்டலாம். ஒவ்வொன்றா வெட்டலாங்க. வெட்டுறதை பார்க்கலாங்க. இப்போது நம்ம ஒரு 2x2 ப்ளவுஸ் பீட்டை எடுத்துக்கணும். அதாவது 80 இல்லை 1 சென்டிமீட்டர் அளவு உள்ள ப்ளவுஸ். இப்போது இதை 4ஆக மடித்து போட்டுக்கணுங்க. கரை பாகத்தையும் போடலாம், சைட் பாகத்தையும் போடலாம். இப்போ 4ஆக மடித்து போட்டுட்டோம். மடிப்பு உங்கள் பக்கமாக இருக்கணும். இப்போ அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாங்க. அப்புறமா இன்ச்சி டேப் வச்சு எப்படி வெட்டுறதுன்னு நான் சொல்கிறேங்க. இப்போ அளவு ப்ளவுஸ்லேருந்து இப்போ கையை எடுத்து கை உயரத்தை மார்க் பண்ணிக்க போகிறோம். கீழே மடிப்புக்காக 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு கை உயரத்தை மார்க் பண்ண போகிறோம். கீழே 1 சென்டிமீட்டர் விட்டுட்டு கை உயரத்தை மார்க் பண்ண போகிறோம். இன்ச் டேப் வச்சும் மார்க் பண்ணலாம். நான் அளவு ஜாக்கெட்டை அப்படியே போட்டு மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த பக்கம் கை உயரம் மார்க் பண்ணோம். இப்போது கை சுற்றளவு மார்க் பண்ணணும். அக்குள் பாகத்தை மார்க் பண்ண போகிறோம். ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக விட்டுறோங்க. இது ஒரு இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு விடலாங்க. சைடில் உயரத்தையும் சுற்றளவையும் அப்படியே வளைவாக கொண்டு போகணுங்க. இதுதான் கையுடைய வரைபடம். இப்போ ஹார்மோல் வளைவில் ஷேப் எடுக்கிறோம். இது 1/2 இன்ச்சு ஷேப் எடுக்கலாம். ரொம்ப ஆழமாக எடுக்கக்கூடாது. 1/2 இன்ச்சு எடுக்கலாம். இது உங்களுக்கு தெரியணும்னு எழுதுங்க. உயரம் கீழேருந்து மேலே உயரம். இப்போது கை சுற்றளவு எவ்வளோன்றதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அளவு ப்ளவுஸ் போட்டு தாங்க வெட்டுறோம். இன்ச் டேப் வச்சும் சொல்லித்தரேங்க. தையலுக்கான துணி இது 1.5 இன்ச்சு விடலாம். இப்போ இது ஷேப் எடுத்துருக்கோம். இப்போ எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாங்க. இதுதான் கைங்க. கை ஈஸியாக வரைஞ்சிடலாம். 2 நாள் பழகினால் வந்துடும். கைக்கான அளவு 2 அளவு தான். கை சுற்றளவு 1, கை உயரம் 1. கீழே மடிப்பு பாகம் அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணி வெட்ட போகிறோம். இப்போது இங்கே கட் பண்ணுறது எதுக்குன்னா அதான் ரெடி அளவு, அதனால் கட் பண்ணுறோம். இது மடிப்புக்காக அடையாளத்துக்காக கட் பண்ணுறோம். இப்போது சென்டர் பாயிண்ட்டும் கட் பண்ணலாம். இப்போ கையை விரித்து காட்டுறேன் பாருங்கள், இப்படி தான் இருக்குங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஷேப் எடுக்கலாம். ஷேப் எப்படி எடுக்கிறதுனா, ஏற்கனவே கட் பண்ணோன்னா அங்கேருந்து லைட்டாக வளைச்சி அப்படியே இந்த கையோட வெட்டி எடுத்துடணுங்க. இதுதான் ஷேப் எடுக்கிறது. கையில் இவ்வளோ தான் வேலை. கை வெட்டியாச்சு. இதுதான் வரைபடம். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.